தேசிய கொடி நிகழ்ச்சி அங்கீகார நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி பெருங்கோட்டை அளவில் 8 மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கி நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளராக திரு கதலி நரசிங்க பெருமாள் மதுரை பெருங்கோட்டை பொறுப்பாளர் அவர்கள் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளராக கலந்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அவங்க பத்திரிகையாளர் சந்திக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கதலி நரசிங்க பெருமாள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை பெருங்கோட்டை பொறுப்பாளர், 7 மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர். இப்பொழுது நாங்கள் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி திட்டமிட்டிருக்கிறோம். அதுக்காக அகில இந்திய அளவில் ஒரு குழு, மாநில அளவில் ஒரு குழு நியமிச்சிருக்கிறாங்க. மாநில அளவில் எங்களோட மாநில பொதுச் செயலாளர் திரு ஏபி முருகானந்தம் தலைமையில் ஒரு குழு எங்கள் மாநில தலைவர் அறிவிச்சிருக்காங்க. அந்த குழுவினுடைய உறுப்பினராக நான் இருக்கிறேன். அந்த குழுவின் சார்பாக இந்த கன்னியாகுமரி பெருங்கோட்டம் 8 மாவட்டம் கொண்ட கன்னியாகுமரி பெருங்கோட்டத்தினுடைய இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக என்னை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த ரீதியாக இன்றைக்கு 8 மாவட்டத்தை சேர்ந்த குழுவினுடைய பிரதிநிதிகளுடைய கூட்டம் கொஞ்ச நேரத்தில் இங்கே நடந்தது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 8 பேர் கொண்ட குழு நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். அந்த 8 மாவட்டத்தை சேர்ந்த 8 பேர் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்துட்டாங்க. மாவட்ட தலைவர்கள் உட்பட அந்த கூட்டத்தில் கலந்துட்டாங்க. அதில் இந்த நிகழ்ச்சியை எப்படி நம்ம நடத்துறதை பற்றி நாங்கள் திட்டமிட்டு அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன சொன்னால், பொதுவாகவே நம்முடைய நாடு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. பல நாடுகள் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த நாட்டில் உள்ள தேசபக்தி தான் காரணம். அந்த நாட்டு மக்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கு, அவங்க கடந்த அந்த பாதை தெரிஞ்சிருக்கு, எப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் கடந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்கன்ற அந்த உணர்வு இருக்கின்ற நாடுகள்லாம் இன்னைக்கு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. நமக்கு ஒரு உதாரணமாக சொன்னால், ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாகின்ற 2 நகரங்கள் அழிக்கப்பட்ட பின்பு கூட ஜப்பான் வேகமாக வளர்ந்து இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னணி நாடாக வந்திருக்க காரணம் அந்த நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அபரிதமான தேசபக்தி தான் காரணம். ஸோ நாம கூட என்ன நினைக்கிறோம்னா, இது போன்ற சுதந்திர தின நிகழ்ச்சிகள், குடியரசு தின நிகழ்ச்சிகள்லாம் நாட்டு மக்கள் மத்தியில் அபரிதமான தேசபக்தி வரணும். அவங்களே இயற்கையாக இதை ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடணும். தீபாவளி, பொங்கல் மாதிரி மிகப்பெரிய திருவிழா மாதிரி இந்த தினங்களை மக்கள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்மை போன்ற நாடுகளுக்கு நிறைய சவால்கள் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது. எத்தனையோ சக்திகள் இந்த நாட்டுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க. எதிர்காலத்தில் உள்ள தலைமுறையினருக்கு இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த நாட்டுடைய வரலாறு தெரியணும். இந்த சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் பல படையெடுப்புகளை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க அப்படின்ற வரலாறு மக்களுக்கு தெரியணும். குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகளுக்கு கூட ஒரு எழுச்சி, சுதந்திர தினம் சொன்னால் ஒரு எழுச்சியோடு அவங்க அதை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சியை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அகில இந்தியா முழுக்க வர 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்ற வாரியாக நாங்கள் தேசிய கொடியை மட்டுமே ஏந்திக்கிட்டு பைக் ரேலி நடத்த போகிறோம். கட்சி கொடியெல்லாம் இருக்காது. தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு உற்சாகத்தை மக்கள் மத்தியில், இளைஞர் மத்தியில் உருவாக்குறதுக்காக நம்ம படத்தில் பார்ப்போம், சினிமா படத்தில் எங்கேயாவது போகிறப்ப நம்ம உடனே ஒரு உற்சாகம் நமக்கு கிடைக்கும். அது இயற்கையாகவே மக்கள் மன்றத்தில், மக்கள் சமுதாயத்தில் அந்த உற்சாகம் வரணுன்றதுக்காக ஒரு பைக் ரேலி நாங்கள் திட்டமிட்டுருக்கிறோம். அதேமாரி 13ஆம் தேதி 14ஆம் தேதிகளில் எங்கெல்லாம் தமிழகத்தில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய சிலைகள், நினைவிடங்கள், அவங்க வாழ்ந்த அந்த வாழ்விடம், அவங்களுடைய சொந்த வீடாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் தூய்மைப்படுத்தி, சுத்தப்படுத்தி, சிலைகளை சுத்தப்படுத்தி அங்கே அவங்களுக்கு மாலை அணிவிச்சு தேசிய கொடியோட அந்த 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 விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணி அதை மக்கள் மன்றத்தில், சோசியல் மீடியாலெல்லாம் நம்ம கொண்டு போகிறப்ப அந்த தலைவர்களை பற்றி வருங்கால தலைமுறைக்கும் நிறைய தெரிய வரும். அது ஒரு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்காக அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளும் நாங்கள் திட்டமிட்டுருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்துக்காக அமைதியாக நம்ம நிறைய பேர் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் உயிர்களையே இழந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இழந்து தான் அந்த பிரிவினையை உண்டாச்சு.
குறிப்பாக பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது எப்படி வந்தாங்க, எந்த ரீதியாக வந்தாங்கன்ற வரலாறுலாம் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இந்த பொதுவாகவே சாமி வேணும்னு சொல்லுவார், எந்த நாடு அந்த நாட்டில் உள்ள வாழ்கின்ற மக்கள் தன் நாட்டுடைய வரலாற்றை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த நாடு அழிக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஏதாவது பல நாடுகள் அப்படி தான் ஆயிருக்கு. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை அவங்க கல்வி ரீதியாகவும் பாட ரீதியாகவும் மறைக்கிறாங்க. ஆனால் உண்மையான வரலாறு தெரிகிறப்ப தான் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி வரும், தேசத்தை பாதுகாக்கணும், தேசத்துடைய நானும் பங்களிப்பு கொடுக்கணும், சுதந்திர போராட்டவர்கள் மாதிரி நானும் பங்களிப்பு கொடுக்கணுன்ற அந்த எண்ணங்கள்லாம் இளைஞர்கள் மத்தியில் உருவாகும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி அந்த தேச பிரிவுடைய சோக வரலாறு அது சார்ந்த விஷயம் கருத்தரங்கள், கல்வியாளர்கள், சமுதாயத்தின் முக்கிய பிரமுகர்கள், வணிகர்கள் இவங்களெல்லாம் அழைச்சி ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் ஒரு 14ஆம் தேதி நடத்தலாம்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகள் அதில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மாதிரி அலங்கரித்து அவங்கள தன்னை ஒரு வாஞ்சிநாதனாக, பகத்சிங்காக, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனாக, ஒரு திருப்பூர் குமரனாக, ஒரு செக்கிலித்த செம்மலாக அப்படி உருவப்படுத்தி அதை அவங்கள அனுபவித்து ஒரு குட்டி சின்ன சின்ன ஊர்வலங்கள் எல்லாம் நடத்தலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எல்லா தேசிய தலைவர்களுடைய தகவல் எல்லாம் திரட்டி நாங்கள் மாவட்ட வாரியாக ஒரு இடத்துல கண்காட்சி நடத்துறது. அந்த கண்காட்சியில் தேசிய தலைவர்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துகிற மாதிரி, புகழஞ்சலி செலுத்துகிற மாதிரி அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் நாங்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டிருக்கிறோம். அதேமாதிரி வர 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றக்கூடிய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக சிறு குழந்தைகள் தேசிய கொடி ஏற்றுற மாதிரி, முதியவர்கள் தேசிய கொடி ஏற்றுற மாதிரி, சமுதாயத்தினுடைய பல்வேறு அங்கத்தினர்கள் தேசிய கொடியை அவங்க ஏற்றுற மாதிரி, முன்னணியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அடுத்த குடிசை பதிகளுக்கெல்லாம் அவங்க பிரபலங்கள் குடிசை பதிக்கு அவங்க தேசிய கொடி ஏற்றுற மாதிரி, இப்படி கூட வர 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வீடுகளையும் தேசிய கொடி ஏற்றணும். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஞாபகம் இருக்கு, நம்ம பிரதமர் தேசிய கொடி ஏற்றணும் எல்லா வீடுகளிலும் அழைப்பு கொடுக்குறப்ப நாட்டு மக்கள் அனைவருமே உற்சாகமாக அந்த தேசிய கொடியை ஏற்றக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. வாலின்றி அவங்களே முன்வந்து கொடியை காசு கொடுத்து வாங்கி அவங்க வீடுகளில் குடும்பத்தோட தேசிய கொடி ஏற்றினாங்க. ஒரு எழுச்சி, அதே மாதிரி எழுச்சி தொடர்ச்சியாக இயற்கையாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரியான விஷயங்களையும் திட்டமிட்டிருக்கிறோம். அதுக்காக ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 50 லட்சம் வீடுகளில் இந்த இயக்கத்தின் மூலமாக இளந்தோறும் தேசிய கொடி ஏற்றுகின்ற இந்த இயக்கத்தின் மூலமாக ஒரு 50 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயித்து அதுக்கான பணிகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த 50 லட்சம்ன்றது 1 கோடியாக கூட ஆகலாம். அதுக்கு மக்கள் இன்னொரு 50 லட்சம் எப்படி வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்னா, மக்கள் தானாகவே முன்வந்து அவங்க இந்த தேசிய கொடியை ஏற்றணும், அது 1 கோடின்ற அளவுக்கு உயரணுன்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த திட்டமிட்டிருக்கிறோம். அதுக்கான பணியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். வருகின்ற 11ஆம் தேதி திருப்பூரில் அந்த பைக் ரேலியை எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை IPS அவர்கள் துவக்கி வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சட்டமன்ற வாரியாக பைக் ரேலி நடக்க போது நான் குறிப்பிட்ட எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்க போகுது. நன்றி, வணக்கம் சார்.